ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணை ட்ரூவாக லவ் பண்ணுறோம். ஆனால் அந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிட்டா. கண்டிப்பாக அந்த ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிவர்சலாக அந்த பொண்ணை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ முழுசும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயுமே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு டெசிஷனை எடுக்கிறீங்க, அது சரியான டெசிஷனா இல்லை தப்பான டெசிஷனா அப்படிங்கிறத எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிருச்சு நீங்கள் எடுத்த டெசிஷன் அப்படின்னா அது சரியான டெசிஷன். ஆனால் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை அப்படின்னா அது தப்பான டெசிஷன். ஆனால் நீங்கள் எடுத்த டெசிஷன் மேலே எப்பயுமே உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. ஸோ அது நடந்த விதம் வேணால் தப்பாக இருக்கலாமே தவிர, ஆனால் அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுனீங்க, அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே தவிர, நீங்கள் லவ்வுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிடக்கூடாது. எந்த பொண்ணு என்னை பார்க்க மாட்டா அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு சர்க்கிளுக்குள்ளே எப்பயுமே சுருக்கிக்கிறாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இல்லை உங்களை பிடிச்ச பொண்ணுங்க உங்களை தேடி வருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ரீரைட் யுவர் ஸ்டோரி. இவ்வளோ நாள் யாரோ ஒரு பொண்ணை மெயின் கேரக்டரை வச்சு அந்த பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய லைஃப்பை மூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் அந்த கேரக்டரை அழிச்சிட்டு உங்களுடைய கேரக்டரை மெயின் கேரக்டரை மாற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது. அப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும் பொழுது உங்களை சுற்றி கண்டிப்பாக எல்லோரும் ஜெல்லஸாகத்தான் செய்வானுங்க, இன்க்ளூடிங் உங்களை விட்டுட்டு போன அந்த பொண்ணும். நம்பர் 2, ஸ்டார்ட் வேல்யூ யுவர் செல்ஃப். நிறைய பசங்களோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவனோட வேல்யூ அவனுக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாமலே இன்னொருத்தரை பெரிய ஆள் அப்படின்னு நம்புறது தான். என்றைக்கு உன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு கண்டிப்பாக நீ தான் பெரிய ஆள். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதணும். உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதணும். உன்னோட வீக்னஸை வச்சு தான் நிறைய பேர் உன்னை கேம் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த வீக்னஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். சேம் டைம்ஸ் சில வீக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெட்டிஃபை பண்ணணும். இல்லை அப்படின்னா உன்னோட சர்வைவலே உனக்கு பிரச்சனையாக மாறும். ஸோ எந்த மாதிரியான வீக்னஸை நீ கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, பையங்க பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனலி வீக்காக இருப்பானுங்க, டெசிஷன் மேக்கிங்கில் கோட்டை விடுவானுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீ ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உன்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சில தவறான டெசிஷன் எடுத்தாலும் 3வது டெசிஷனாக உன்னால் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸில் தான் வருமே தவிர, அதை முதல்ல நீ ரியலைஸ் பண்ணணும், ஆமாம் எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் திஸ் 3 திங்ஸ். First one, your finance. Second, your mental health. Number 3, your physical health. இந்த 3ல் ஃபோக்கஸ் பண்ணவன் லைஃப்பில் தோற்றதாவோ இல்லை லைஃப்பில் ரிக்ரெட் பண்ணதாவோ சரித்திரத்தில் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த 3 விஷயம் ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாருமே அவனை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டானுங்க. அவனை சுற்றி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும், சேம் டைம்ஸ் நிறைய ஃபேக்கான கேரக்டர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த 3 விஷயத்தில் மாஸ்டர் பண்ணும் பொழுது நீங்கள் யாருக்காகவும் ஃபீல் பண்ண தேவையே கிடையாது, மாட்டீங்க. உங்களை விட்டுட்டு போகிறவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கும் பொழுதே நம்ம அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரியஸான லைஃப்பில் இருந்தோம், இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு நாள் இல்லை பல நாள் கஷ்டப்படுவாங்க, பல நாள் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த நேர்மையாகவும் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும் பொழுது யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் எர்த். நம்பர் 4, டோன்ட் லிசன் த ஃபக்கிங் ஷிட் ஸ்டோரிஸ். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த பொண்ணுங்களே இப்படி தான், பொண்ணுங்க ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் சொசைட்டி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அப்படியே போகும். அதில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவோம். இந்த கார்பரேட்னாவே தப்பு, பணக்காரங்க அப்படின்னாவே ஸ்கேம் பண்ணி தான் பணக்காரன். இட்ஸ் நாட் த திங். அது உன்னுடைய லைஃபுக்கு எந்த விதத்துலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உன்னுடைய லைஃபுக்கு எந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு. தேவையில்லாமல் இந்த சொசைட்டியில் இந்த பொண்ணுங்க காட்டிகிட்டு ஆடுறாங்க, பாடுறாங்க, அது உன்னுடைய லைஃப்பை எந்த விதத்துலேயும் வேல்யூவாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாது. ஸோ அதுலேயெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உன்னுடைய லைஃபுக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஏன் இந்த மாதிரியான ஷிட்டான ஸ்டோரியில் நீ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஷிட்டான ஸ்டோரிஸ் தான் உன்னை தொடர்ந்து ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு சோகமான சாங்கை கேட்கும்பொழுது கண்டிப்பாக ஆள் ஞாபகம் வருவா. அதுக்கு பதிலாக மூடிக்கிட்டு வேறு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது உன்னை நீ அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த பொண்ணு உன்னை பார்க்கும் பொழுது
அழகாக இவங்க கூடயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அதை வெளியே வேணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருப்பாங்க நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணும்போது. நம்பர் 6, டோன்ட் மோட்டிவேட் ராங்லி. நிறைய பசங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஃபேக்கான ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே இவன் அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டு அதை போய் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது முட்டாள்கள் பண்ணுற விஷயம். ஏன் அப்படின்னா, உன்னுடைய லைஃப்பில் நீ எந்த இடத்துல டீவியேட் ஆன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துலேருந்து உன்னுடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி நீ இம்ப்ரூவ் ஆகணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஃபேக்காக ஒரு ரீசன் சொல்லிட்டு போவான். நீ தொப்பியும் தொந்தையுமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னா, நீ போய் 24/7 போய் ஜிம்மில் இருந்த அப்படின்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? பிச்சை எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய லைஃப்பில் நீ எந்த இடத்துல டீவியேட் ஆன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இருந்து உன்னுடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி நீ சக்ஸஸை நோக்கி போகணும். அப்போ தான் அந்த பொண்ணே ரியலைஸ் பண்ணுவான், ஐயோ இவன் தெளிவாக தான் இருந்திருக்கான், நம்ம தான் முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 6, ஃபைண்ட் அவுட் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். இந்த உலகத்தில் நீ என்ன ரீசனுக்காக வந்த அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணு. அந்த பொண்ணை குசிப்படுத்துறதுக்காக இந்த உலகத்தில் உனக்கு கடவுள் படைக்கலை. ரெண்டாவது, உங்கள் அம்மா அப்பா அதுக்கு பெற்று வளர்க்கலை, உனக்கு ஒரு டிகிரியும் கொடுக்கல. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கோம், நம்மளை ஹாப்பியாக மாற்றக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடி. அதை நோக்கி ஓட ஆரம்பி. அதுக்காக தப்பான இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காத. நான் போய் சரக்கு அடித்தா தான் ப்ரோ எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முட்டா குதிக்க பண்ணுற விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் கன்சிஸ்டண்ட்டாக சில விஷயங்களை பண்ணும்பொழுது உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீ ஓட ஆரம்பிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றை விட்டுட்டு போன பொண்ணு திரும்பி பார்ப்பா. ரெண்டாவது, அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டே போனாலும் உனக்கு ஒரு ஃபீலாகவே தெரியாது. ஏன் அப்படின்னா, உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு இடத்துல இருக்குது. ஸோ அந்த பொண்ணு ஜஸ்ட்டு உன்னோட லைஃபோட பார்ட் ஆஃப் லைஃப் மட்டுமே தவிர லைஃபாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல விட்டுட்டு போனாலும் அந்த பொண்ணு தான் ஃபீல் பண்ணணும், நீ ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், உன்னோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது உன்னோட கடமை. நீ அந்த விஷயத்தை பண்ணுற அப்படின்னா அதுலேருந்து உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுதான் உன்னோட லைஃபோட பர்பஸ், வேறு சிம்பிள் திங். நம்பர் 7, பில்ட் யுவர் எம்பையர். நீ ஒரு எம்பையரை பில்டு பண்ணணும், அதில் நீ தான் ராஜாவாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை அரசியாக மாற்றணும்னு நினச்ச அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை டாமினேட் பண்ணுவாள், உன்னை கொல்ல ஆரம்பிப்பா, உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உன்னோட எம்பையரில் அந்த பொண்ணை ஒரு அரசியாக உட்கார வைக்கணுமே தவிர நீ அந்த பொண்ணை அரசியாக மாற்றிட்டு நீ ஸ்லேவாக மாறவே கூடாது. ஸோ இங்கே நிறைய பசங்க அதை தான் பண்ணுறானுங்க. ஒரு பொண்ணு அவனுடைய லைஃப்பில் வந்த உடனே அந்த பொண்ணை அரசி மாதிரி தாங்குன்னு தாங்க வேண்டியது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா, இல்லை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னா உட்காந்து அழ வேண்டியது. ஆல்வேஸ் பில்ட் யுவர் எம்பையர். அந்த எம்பையரில் நீ தான் ராஜாவாக இருக்கணும், நீ தான் டாமினேட் பண்ணணும், நீ தான் மேன்லியாக காட்டிக்கணும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நீ ஹாப்பியாக இருந்தாவே அந்த பொண்ணு கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, முட்டாள்கள் மட்டும்தான் ஒரு பொண்ணை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு எதிராக இல்லை அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் போய் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான். அது நீ பண்ணியும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது உனக்கு இன்னும் பெயினை கொடுக்கும், அந்த பொண்ணு இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிடுவான். ஸோ அதுக்கு பதிலாக உனக்கு எது ஹாப்பினஸை கொடுக்கும், உனக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நீ நோக்கி ஓட ஆரம்பி. நீ எந்த இடத்துல டீவியேட் ஆன அப்படிங்கிறத கண்டுபிடி, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணு. கண்டிப்பாக அந்த பொண்ணு ஃபீல் பண்ணத்தான் செய்வாங்க. இதை நிறைய பசங்க பண்ணுறது கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.